வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் பார்க்க போறோம். இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்பெழுத்து வகைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா அளபடைகள், உயிரலப்படை, ஒற்றலப்படை பார்த்திருக்கோம். குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம் பார்த்திருக்கோம். முற்றியல் லுகரம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா குறுக்கங்கள். இந்த சார்பெழுத்து வகையில குறுக்கங்கள் இருக்கு. அந்த குறுக்கங்கள் அது குறுகி ஒழிக்கக்கூடியது குறுக்கங்கள். அப்ப நம்முடைய ஒழிக்கக்கூடிய அந்த கால அளவிலும் உச்சரிப்பிலும் சவுண்டு குறையுது. அப்ப மாத்திரையின் அளவு குறையும். அதான் என்னது குறுக்கங்கள். அப்ப சார்படுத்த வகையில் வரக்கூடிய அந்த குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் குறுக்கங்கள் குறுக்கம் 4 வகைப்படும். 1 ஐகார குறுக்கம். 1 ஐகார குறுக்கம். இரண்டாவதாக அவுகார குறுக்கம். ஏன்னா ரெண்டுமே நெடில் தான். நெடிலை குறிப்பதற்காக காரம் என்ற அசை சொல்லை பயன்படுத்துகிறோம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம். அடுத்ததாக மகர குறுக்கம். மகர என்ற மெய்யெழுத்து குறி ஒழிப்பதற்குரிய அந்த மகர குறுக்கம். நான்காவதாக ஆயுத குறுக்கம். அப்ப குறுக்கங்கள் 4 வகைப்படும். சார்பழுத்த வகையில் வரக்கூடிய குறுக்கங்கள் 1 ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஒவ்வொரு குறுக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஐகாரம் அவுகாரம் ஃபர்ஸ்ட் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஐகார குறுக்கம் இது வந்து இலக்கண குறிப்பு வகையில இந்த ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணத்தை கூட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐகார குறுக்கம். ஐ என்பது நெடிலெழுத்து. அப்ப ஐக்குரிய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னா 2 மாத்திரை. ஐயுக்குரிய மாத்திரை அளவு 2 மாத்திரை. ஐயை தரித்து சொல்லும் பொழுது அதுக்குரிய மாத்திரை அளவு குறையாமல் முழுமையான உச்சரிப்போடு ஒளியோடு வருகிறது. ஐ அப்படி நடில் 2 மாத்திரை. இது பிறகு எழுத்துக்கள் சேரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. அதுதான் ஐகார குறுக்கம். அப்ப அந்த ஐ என்ற எழுத்து எங்கெல்லாம் வரும்னா சொல்லுக்கு முதலிலும் வரும். சொல்லுக்கு முதலில் வரும். சொல்லுக்கு இடையிலும் வரும். சொல்லுக்கு இறுதியிலும் வரும். அப்ப ஐகாரம் என்பது சொல்லுக்கு முதலிலும் வரும், சொல்லுக்கு இடையிலும் வரும், சொல்லுக்கு இறுதியிலும் வரும். எடுத்துக்காட்டாக ஐந்து சொல்லுக்கு முதல்ல, 50 சொல்லுக்கு இடையில பாத்தீங்கன்னா வளையல், இறுதியில பறவை. அப்ப சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் ஐகாரம் வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. அப்ப எவ்வளவு மாத்திரை குறைந்து ஒலிக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப ஐ என்ற எழுத்தை தனியாக உச்சரிக்கும் பொழுது நெடில் கூடிய அந்த ஓசையில சற்றும் குறையவில்லை. தன்னுடைய மாத்திரை 2 அப்படிங்கிறதுல அந்த அளவிலே ஒலிக்குது. ஆனா சொல்லுக்கு முதல் வரும்போது 5 50 5 சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மாத்திரை குறையுது. அப்ப சொல்லுக்கு முதலிலே ஐகாரம் ஒலிக்கும் போது அரை மாத்திரை குறைந்து எவ்வளவு மாத்திரை 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ரொம்ப முக்கியமானது. அரை மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப ஐகாரம் சொல்லுக்கு முதலில் வரும்போது எவ்வளவு மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது என்று கேட்டால் அரை மாத்திரை, எவ்வளவு மாத்திரை அளவில் ஒலிக்கிறது என்று கேட்டால் 1 மாத்திரை. அப்ப இடையில சொல்லு பாருங்க, வளையல் பறவை. வளையல் பறவைங்களை பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஐ, பறவை ஈவ் கூட்டல் ஐ. அப்ப இடையிலும் இறுதியில் வரும்போது 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவுல ஒலிக்குது. ஓகேங்களா? 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. அப்ப ஐகாரம் சொல்லுக்கு முதலில் வரும்போது அரை மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இதுதான் ஐகார குறுக்கம். ஐ என்ற சொல்லானது நெடிலெழுத்தாக இருக்கும்போது மாத்திரை குறையவே இல்லை. ஆனா சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. அதுதான் ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதல்ல வந்தால் மாத்திரை அளவு 1 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தால் 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய குறுக்கம் அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம். அவ் என்ற எழுத்து நெடில் எழுத்து தனியாக ஒலிக்கும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவு குறையவே இல்லை.
பிற எழுத்துக்கள் சேரும் பொழுது மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது, அது ஔகார குறுக்கம். இந்த ஔகாரம் என்பது சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும். ஐகார குறுக்கம் போல் சொல்லுக்கு இடையிலோ இறுதியிலோ வராது. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும். ஆனா ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல் இடை இறுதி எல்லாத்துலயும் வரும். ஆனா ஔகார குறுக்கம் சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும். வேற எது கேட்டா பாருங்க, ஔவையார், ஔடகம், வௌவால். அப்ப ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல வரும்போது எப்படி அரை மாத்திரை குறைச்சோ அதே போலதான் ஔகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல வரும்போது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்ப ஔகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளவு? 1.5. ஐகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு முதல்ல 1.5, இடையில இறுதியில் வந்தா 1 மாத்திரை. ஔகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு 1.5 தான். ஏன்னா ஔகாரம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் ஔகாரம் வராது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குறுக்கத்துறை வகை, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான குறுக்கம், மகர குறுக்கம். இப்ப ஐகார குறுக்கமா ஐ உடைய ஓசை மாத்திரை குறையுது, அவுனா அவு மாத்திரை அளவு குறையுது. இங்க மகர குறுக்கம் அப்படின்னா மகர மெய்யெழுத்து மா என்ற அந்த மகர மெய்யெழுத்து அதோடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலித்தால் அதுக்கு பேர் தான் மகர குறுக்கம். அந்த மகர மெய்யெழுத்து இம்முக்கு மாத்திரை எவ்வளவு? அரை மாத்திரை. அப்புறம் மாத்திரை குறைந்து ஒலித்தால் அதுக்கு பேர் தான் மகர குறுக்கம். எடுத்துக்காட்டாக பாடம் படித்தான், பாடம் படித்தான். இங்க பாருங்க, இத உச்சரிச்சு பாருங்க, பாடம் படித்தான். இந்த மகர மெய்யெழுத்துல இதோட மாத்திரை அளவு குறையவே இல்லை, அது அப்படியேதான் வெளிப்படுது. இதோட மாத்திரை அரை முதல் முழுமையாக ஒலிக்கிறது. இத வலம் வருவார், வலம் வந்தான், பாடம் படித்தான், வலம் வந்தான், வலம் வருவார். அப்ப அந்த மகர மையத்தை தொடர்ந்து மகர வரிசை முறை எழுத்துக்கள் வரும்பொழுது, மகர மையத்தை தொடர்ந்து மகர வரிசை முறை எழுத்துக்கள் வரும்பொழுது இந்த மகர மையானது தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து 1/4 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கிறது. புரியுதுங்களா? எந்த எழுத்துக்கள் வரும்பொழுது? மகர வரிசை முறை எழுத்துக்கள் வரும்பொழுது வளம் வந்தால் முழுமையான அந்த மகர மையத்தை நாம் உச்சரிப்பு கொடுக்க முடியாது, அது மாத்திரை குறையுது, அதுதான் மகர குறுக்கம். வலம் வந்தான், வலம் வருவார். இதே பாடம் படித்தான்னா அது முழுமையாக மகர மையத்துக்கு அந்த உச்சரிப்பு சவுண்டு மாத்திரை குறையவே இல்லை, அது முழுமையா இருக்கு. அப்போ வலம் வந்தான், வலம் வருவான் என்பது மகர வரிசை எழுத்துக்கு வரும்போது மாத்திரை குறையுது, அதுதான் மகர குறுக்கம். இன்னும் வேற எப்படி சொல்லலாம்னா, போலும் மருளும். இங்க பாருங்க, இதுலயும் மகர மையத்துக்கு வருது, போலும் மருளும். இதை முழுமையாக சொல்லும் போது நல்லாதான் இருக்கு, போலும் மருளும். இந்த மகர மையெழுத்து முழுமையாக ஒலிக்கிறது, மாத்திரை அளவு குறைவில் இருந்தாலும் செயலில் ஓசை சீர்மைக்காக, இலக்கியங்களில் ஓசை சீர்மைக்காக இந்த போலும் என்பது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, பூன் வகர லகரம் வந்தால் இங்க நகரம் 2 சொல்லி நகரம் போன், போலும் அப்படி சொன்னால் மகர மையத்து ஓசை மாத்திரை குறையில. அந்த போலும் என்பது செயலி ஓசை சீர்மைக்காக எப்படி குறிப்பிடுறாங்க? போன். அப்ப போலும் சொல்லி பாருங்க, போன் அந்த இன்னும் சவுண்டு முழுமையாக இருக்கு, இம்முக்கு போகாது. அப்ப இங்க இன்னும் அரை மாத்திரை ஒழிக்கல, 1/4 மாத்திரை அளவு ஒழிக்குது. இதுதான் என்னது? மகர குறுக்கம். அதே போலதான் மருளும் என்ற சொல்லை முழுமையாக மகர மையத்து ஒழிக்கக்கூடிய மாத்திரை குறையாத மருளும் என்ற சொல்லை செயலில் ஓசை சீர்மைக்காக எப்படி குறிப்பிடுறாங்கன்னா மருண். எப்படி குறிப்பிடுறாங்க? மருண். அப்ப இங்க எவ்வளவு மாத்திரை தான் ஒழிக்குது? மகர மை 1/4 மாத்திரை. ஏன்னா மருண் சொல்லி மருண் அந்த இன்னுக்கு தான் சவுண்டு போய் நிற்கும், இந்த இம் லைட்டா தான் வரும். அதே இங்க பாருங்க, படம் இம்மு நல்லாவே சொல்லு, பூன் மருண் வளம் வந்தால் இங்க இம்முக்குரிய மாத்திரை குறைந்துதான் ஒழிக்கும். இதுதான் மகர குறுக்கம். மகர மையத்து மாத்திரை அளவுல இருந்து அதுக்குரிய மாத்திரை அரை மாத்திரை 1/4 மாத்திரை குறைந்து 1/4 மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும், அதுதான் மகர குறுக்கம். அப்ப மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு? 1/4 மாத்திரை. அப்ப போனும் என்பது ஓசை சீர்மைக்காக செயல் இலக்கியங்களில் போன் என்றும் மருளும் என்பது மரும் என்றும் குறிப்பிடப்படும். ஓகே, அடுத்த குறுக்கத்துல நம்ம 4வது வகை என்ன பார்க்க போறோம்னா ஆயுத குறுக்கம்.
ஆயுத எழுத்து, ஆயுதத்தோட குற்றிய நுகரம் அது எல்லாமே ஒரே போலதான் இருக்கும். இந்த ஆயுத குறுக்கம் என்பது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆயுத எழுத்துக்குரிய அந்த மாத்திரை அளவு அரை மாத்திரை. அப்ப ஆயுத குறுக்கம் என்பது தன்னுடைய மாத்திரை குறைந்து ஒழிக்கும் போது பார்க்கலாம். இப்ப பாருங்க, கல் பிளஸ் தீது, கல் பிளஸ் தீது. கல் நிலைமொழி அப்படிங்கிறதுல நிலைமொழி கல், வருமொழி தீது. இந்த நிலைமொழி ஈட்டுல வகர நகரம் வந்து வருமொழி முதலில் தகரம் வந்தால், நிலைமொழி ஈட்டுல வகர நகரம் வந்து வருமொழி தகரம் வந்தால் எப்படி புணரும் அப்படின்னா, கல் பிளஸ் தீது என்பது கக்ரீது மெய் எழுத்தை பெற்று வரும் கக்ரீது. அது இங்க ஒழிக்கக்கூடிய அந்த ஆயுத எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவான அரை மாத்திரை என்பது கால் மாத்திரை குறைந்து கால் மாத்திரை அளவுதான் ஒழிக்குது. கல் பிளஸ் தீது என்பது கக்ரீது என்று பொருள். அப்ப கக்ரீது என்பதுதான் ஆயுத குறுக்கம். அப்ப இங்க மாத்திரை திடீர்னு கக்ரீது கொடுத்து மாத்திரை இருக்கிறேன்னா இந்த அக்குக்கு நம்ம எவ்வளவு மாத்திரை அரை கால்குலேட் பண்ணக்கூடாது, கால் மாத்திரை. ஏன்னா கக்ரி என்பது ஆயுத குறுக்கம். அப்ப கா குறியீடு ஒரு மாத்திரை, ரீ நெடில் 2 மாத்திரை, தூ குறியீடு ஒரு மாத்திரை, மொத்தம் 4 கால் மாத்திரை தான் கக்ரீது. ஓகேங்களா? 1 பிளஸ் கால் பிளஸ் 2 பிளஸ் 1, அப்ப எத்தனை? 4 கால் மாத்திரை. ஏன்னா கக்ரீது என்பது ஆயுத குறுக்கம். அதே போல முள் பிளஸ் தீது, இது எப்படி பண்ணுவோம்? இங்க வந்து பொது நகரம் நிலைமொழியில வருமல் தகரம் வந்தால் அது முட்டீது. எப்படி பண்ணுறோம்? முட்டீது. இதுவும் ஆயுத குறுக்கம் தான். அப்ப ஆயுத குறுக்கம் என்பது நிலைமொழி ஈட்டுல நகரமும் நிலைமொழி ஈட்டுல பொது நகரமும் வந்து வருமல் தகரம் வந்தால், வகல் நகரம் வந்தால் நகரமாகவும் பொது நகரம் வந்தால் தகரமாகவும் புணரும். புரியுதுங்களா? அப்ப இதுதான் ஆயுத குறுக்கம். அப்ப குறுக்கங்கள் 4: ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்ப சார்பெழுத்து வகையில் பார்க்கும்பொழுது மாத்திரை அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. குறில் எழுத்தாக இருந்தால் மாத்திரை அளவு எவ்வளவு வருது? எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு, கண் இமைக்கக்கூடிய நேரம், கை சொடுக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? மாத்திரை அளவு ஒருக்கா பார்த்துடலாம் லைட்டா. குறில் எழுத்தாக இருந்தால் மாத்திரை 1, நெடிலெழுத்தாக இருந்தால் மாத்திரை 2, மெய் எழுத்தாகவோ ஆயுத எழுத்தாக இருந்தால் மாத்திரை அரை. புரியுதுங்களா? குறில் எழுத்துக்கு மாத்திரை அளவு 1, நெடிலுக்கு நீண்ட ஓசையோட நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. சரி, இந்த அரை மாத்திரை வேற எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா, குற்றிய லுகரம், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், மாத்திரை அளவு எவ்வளவு? அரை தான். அடுத்து ஒரு மாத்திரை வேற எங்க வரும்னா, ஒற்றளபடை, ஒற்றளபடை, முற்றிய லுகரம், ஐகாரம் இடையிலும் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை தான். ஒற்றளபடைக்கு மாத்திரை 1 தான். முற்றிய லுகரத்துக்கு மாத்திரை 1 தான். ஆனா குற்றிய லுகரம் குற்றிய மாத்திரை அரை. ஓகேங்களா? மாத்திரை அளவு 3 எதுக்கு வரும்னா, உயிரிழப்படையினுடைய வகைகள் 3க்குமே மாத்திரை அளவு 3 தான். உயிரிழப்படை மாத்திரை அளவு எவ்வளவு? 3 தான். அதாவது சொல்லி செல்லப்படை, இன்னி செல்லப்படை, செயலி செல்லப்படை என்று சொல்லி இசை நிலப்படை, இந்த 3 வகை கொடுத்தாலும் மாத்திரை அளவு எவ்வளவு? 3 தான். கால் மாத்திரை எதுக்கு வருதுன்னா, மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? 1 மாத்திரை எங்க வருதுன்னா, ஐகாரம், அவ்காரம். சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப கால் மாத்திரை என்பது மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், மாத்திரை அளவு கால் மாத்திரை. அரை மாத்திரை மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். ஒரு மாத்திரை குறில் எழுத்து, ஒற்றளபடை, முற்றிய லுகரம், ஐகார குறுக்கத்தை இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை குறைந்து ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். 2 மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு, 3 மாத்திரை உயிரிழப்பு வகைகள். நம்ம மாத்திரை நல்லா பார்த்துங்க. சில ஒரு சொற்கள் கொடுத்துட்டு கூட மாத்திரையில கேட்பாங்க. அது எந்த வகைக்குள்ள வருது, அதுக்கப்புறம் மாத்திரை நீங்க கண்டுபிடிச்சா ஈஸியா சரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.